புட்டு கொத்து செய்ய முதல் புட்டு அவிச்சு வச்சு நெத்திலி மீன் அப்படி நல்லா கழுவிங்க சுடு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அப்புறம் வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி வச்சுட்டு தக்காளியும் சின்ன சின்ன வெட்டி வைங்க. முதல் நெத்திலி தொக்கு செய்து அப்புறம் நெத்திலி புட்டு செய்வோம். இப்போ சட்டியில் எண்ணெய் விட்டு முதல் நெத்திலியை ஹாஃபாக பொரிச்சு எடுப்போம். நல்லா பொரிக்காமல் சும்மா லைட்டாக பொரிச்சு எடுத்து வச்சுட்டு நெத்திலியை போட்டு நெத்திலி பாதி பொரிஞ்சதும் எடுத்து வைங்க. இப்போ நெத்திலி பாதி பொரிஞ்சிட்டது. இப்போ இதை எடுத்துட்டு இந்த எண்ணெயிலே வெங்காயத்தை போடலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரும் வரைக்கும் வெங்காயம் இந்த ஸ்டேஜில் கருவாடை போடுங்க. கடைசியாக தான் உப்பு போடணும் பார்த்து. இந்த கருவாட்டில் உப்பு இருக்கும். கருவாட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கருவாட்டோட சேர்ந்து வெங்காயம் தெரியும். இப்படி பொரியிற டைமில் தக்காளி பழம் போட்டு அதோட மிளகாத்தூள் தேவையானது உங்களுக்கு தேவை உள்ளது அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிய விடும். இப்போ மிளகாத்தூள் தக்காளி பழம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தூள் வடில் போக பொரிச்சு விடும். இந்த ஸ்டேஜில் உப்பை பார்த்து உப்பை போடுங்க. இந்த கருவாட்டில் நெத்திலி கருவாட்டில் உப்பு இருக்கும் பார்த்து உப்பு போட்டு. இப்போ நெத்திலி தொக்கு ரெடி ஆகிட்டு இதை எடுத்து வச்சுட்டு இப்போ புட்டு கொத்து செய்கிறதுக்கு தாளிப்போம். புட்டு கொத்து செய்கிறதுக்கு வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் அப்படி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டு அடுப்பில் சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதித்ததும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு இதை கொஞ்சம் அரைவாசி இதெல்லாம் ஒன்று முட்டையை போட்டு வரணும். தேவையான அளவு உப்பையும் போட்டு வெங்காயம் இந்த ஸ்டேஜில் முட்டையில் உடைச்சி ஊற்றணும். நான் 5 வச்சுருக்கேன். முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு நல்லா இதை கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கிளறுங்க. அப்புறம் முட்டை இப்படி ரெடியானது முட்டையும் போட்டு நெத்திலி தொக்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி புட்டோட முட்டையும் நெத்திலி தொக்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ புட்டு கொத்து ரெடி. நெத்திலி கருவாட்டு புட்டு.